ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு பாத்திரத்தில் வந்து காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து காலிஃப்ளவரில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம். கிரேவிக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் கேஷ்யூ நட்டு ஒரு 10 to 15 எடுத்து வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து செஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அதனால் வெங்காயத்தை வந்து மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிரும். ஸோ உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ வந்து அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட வந்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக தக்காளி வதங்கிரும். ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட வந்து தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து வத்தல் சேர்த்துக்கிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா வந்து வெங்காயம் தக்காளி எல்லா இதோடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஆற விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்குறோம். எண்ணெய் விட்டுட்டு அது கூட வந்து ஒரு பட்டை, அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு 3 லவங்கம், அப்புறம் ஒரு அனாச்சிப்பூ, அப்புறம் ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஆற வச்சுருக்கிறத வந்து மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட வந்து கேஷ்யூ நட்டு வந்து சேர்த்து நல்லா அரைச்சி வந்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மிக்சியை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், கிரேவி எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இப்போது அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து தூவி வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். நீங்களும் இந்த கிரேவியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.